Hey hello guys, welcome back to another video of mine. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினரல்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இந்த மினரல்ஸ்லேயே எத்தனை டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சில மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம எடுக்கணும்னு நினச்சாலுமே டயட்லேருந்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும். இன்னுமே ஒரு சில மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளட் டெஸ்ட்லேயே நமக்கு அந்த மினரல் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு சில மினரல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி மினரல்ஸ்லாம் என்ன, அதுக்கு சப்போஸ் சப்ளிமெண்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போயிருக்கு, பட் இருந்தாலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணல, லைக்கும் பண்ணல. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் அந்த மினரல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், ஓகேங்களா? 1000 மைக்ரோகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 மில்லிகிராம். இந்த கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மினரல்ஸ்க்கு நான் வந்து டெய்லி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் தெரிஞ்சால் இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மினரல்ஸ்லேயும் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ். இந்த மேக்ரோ மினரல்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லியும் மில்லிகிராம்ஸில் தேவைப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ். இதில் என்னென்ன டைப் இருக்குன்றது நான் அப்கமிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு மைக்ரோகிராம்ஸில் தேவைப்படும். மோஸ்ட்டாக இது பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் இல்லை அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், மைக்ரோகிராம்ஸ்லேயே முடிஞ்சிடும். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ்ன்றது. இதுக்காக தான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம் அண்ட் 1000 மைக்ரோகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 மில்லிகிராம். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அங்கங்கே சொல்கிறப்போ உங்களுக்கு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இந்த மேக்ரோ மினரல்லையும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறதுன்றது பார்த்திங்கன்னா சோடியம். இந்த சோடியம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு பாடியில் ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா உள்ளே வர வாட்டர் இன்டேக்கும் வெளியே போகிற வாட்டரையும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்றதை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம நர்வ் ஃபங்க்ஷனிங் ஹெல்ப் பண்ணும் அண்ட் மசில் கண்ட்ராக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். நம்ம மசில் மூவ்மெண்ட், அதாவது இப்போ கண்ட்ராக்ட் ஆகும் அந்த மசில்ஸ்லாம், அப்போ பார்த்திங்கன்னா இந்த சோடியம்ன்றது ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் சோடியம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா அப் டு அடல்ட்ஸ்க்கு 2300 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் என்ன நல்ல விஷயம்னா நமக்கு இந்த சோடியம்ன்றது பெருசாக நம்ம சிரமப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சால்ட்லேயே இந்த சோடியம்ன்றது ஈஸியாக கிடச்சிரும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு ஒரு அடல்ட்ஸு நமக்கு நிறைய கான்ஸ்டண்ட்டாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கோம்னா இந்த சோடியம் வந்து நிறைய லாஸ் ஆகும். அதனால் இன்னும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற பீப்புள் உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு 20% அதிகமாக எடுத்துக்கலாம். சோடியம் டெய்லி இன்டேக்லேருந்து ஒரு 20% அதிகமாக எடுத்துக்கலாம். பட் தேங்க்ஃபுல்லி இதுவுமே நமக்கு ஒரு அப் டு 5 கிராம் ஆஃப் சால்ட்லேயே இது கிடச்சிரும். அந்த அப் டு 5 கிராம் ஆஃப் சால்ட்ன்றது நமக்கு டெய்லி ரெக்கமெண்டேஷனுக்கு ஸ்வீட் ஸ்பாட்டு. அதை தாண்டி எடுக்க வேணாம். இதை தாண்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஃபுட்டெலாம் உங்கள் டயட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபுட்டோட ஈட்டிங் லெவலை நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவாடை பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட்லேயே ஊற வச்சு வர ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை இன் சோடியமாக இருக்கும். நீங்கள் ஒரு சிட்டிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு ஒரு 70 to 80% ஆஃப் த ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணிடுவீங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, சிப்ஸு, சீஸி, சால்ட்டட் பட்டரு, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபுட்டில் ரெகுலராக இன்டேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோடியம் அதிகமாக போகிறதுக்கான ப்ராப்ளம் வேணால் வரும். சோடியம் அதிகமாக போகிறதுனால நமக்கு ஃபெட்டிகு, மசிலில் கிராம்ஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால் உங்களோட சோடியம் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 கிராம் ஆஃப் சால்ட்டுன்றது நம்ம இந்தியன் டயட்டில் ஈஸியாகவே வந்துடும். அதனால் நீங்கள் சோடியம் எக்ஸஸில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் அண்ட் சோடியம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில் சிமிலரான ஒர்க் தான் பண்ணும். நமக்கு நர்வ் ஃபங்க்ஷனில் ஹெல்ப் பண்ணும், ஃப்ளூயிட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், நமக்கு மசில் கண்ட்ராக்ஷனில் இந்த பொட்டாசியம்ன்றதே ஹெல்ப் பண்ணும். ஒரு சில டேர்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது டீமாக தான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு சோடியம் லெவலில் டெய்லி ரெக்கமெண்டேஷனில் ரீச் பண்ணிடுவோம். பட் நமக்கு பொட்டாசியம் லெவலில் ரீச் பண்ண மாட்டோம். இந்த பொட்டாசியம் லெவலில் ரீச் பண்ணாதனால நமக்கு ஒரு சில பிரச்சனைலாம் வரும். கான்ஸ்டிபேஷன், கிராம்ஸு, இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இர்ரெகுலரான ஹார்ட் ரிதம் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நமக்கு எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ரெகுலராக இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் டெஃபிஷியன்சிக்கான ஒரு சிம்டம் தான். அதனால் உங்கள் பொட்டாசியம் வந்து நீங்கள் டெய்லியும் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயட்ரி அலவன்ஸை ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 மில்லிகிராம் வரைக்குமே எடுத்துக்கலாம். அண்ட் விமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு 3500 மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம் வரைக்குமே எடுத்துக்கலாம். இது என்னென்ன ஃபுட்டெல்லாம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அவகேடோ, பனானா அண்டு கோகோனட் வாட்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. பட் ஒரு சில சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டாசியம் வந்து
99 மில்லிகிராமுக்கு மேலே ஒரு கேப்சூல்லாம் அலோவ் பண்ணல. அதனால் நீங்கள் இதை மோஸ்ட்டாக டயட்லேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்கான்றதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இந்த மாதிரி ஃபுட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மேக்ரோ மினரல்ன்றது பார்த்தீங்கன்னா குளோரைடு. இந்த குளோரைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலரான சால்ட்டே பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு தான். ஆனால் இந்த குளோரைடு நீங்கள் தனியாக எடுத்துக்கணுன்றதுக்காக தனியாக எதுவும் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. யாராவது இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இன்ஃப்ளூயன்ஸர் சொல்கிறான் அவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு சால்ட்டை குவிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சோடியம், அயோடின் அண்டு குளோரைடு இது மூணும் கிடைக்க இந்த டேபிள் சால்ட்ன்றது ஹெல்ப் பண்ணும். அதனால் யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு சால்ட்டை குவிட் பண்ணாதீங்க. ஒரு டெய்லி ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கிற அந்த 5 to 6 கிராம் வரைக்குமே சால்ட் எடுத்துக்கலாம். அந்த சால்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த குளோரைடோட டெய்லி ரெக்குயர்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆயிரும். அதனால் நீங்கள் தனியாக எதுவும் ஃபுட் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம்ன்றது மற்ற எந்த மினரல் மாதிரி இல்லாமல் ரொம்ப அதிகமான ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் பண்ணும். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இது மசில் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனிங்கில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நமக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹார்ட் ஹெல்த்தில் ஹெல்ப் பண்ணும். நமக்கு போன் ஸ்ட்ரென்த்தனிங்கில் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம்ன்றது பண்ணும். பட் இந்த மெக்னீஷியம்ன்றது நமக்கு எவ்வளோ தேவைப்படுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நமக்கு அப் டு 400 மில்லிகிராம் வரைக்கும் மென்ஸுக்கு தேவைப்படும். 300 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் விமன்ஸுக்கு தேவைப்படும். நம்ம இன்னும் ஆக்டிவான பீப்புள், ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற பீப்புள்னால் இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இந்த மெக்னீஷியம்ன்றது நமக்கு எந்தெந்த ஃபுட்லலாம் அதிகமாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இந்த மெக்னீஷியம்ன்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா தான் இந்த மெக்னீஷியம் வந்து பிளான்ட் பேஸ்டான ஃபுட்ஸில் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மெக்னீஷியம் வந்து நம்ம டெய்லி டயட்டில் எடுத்துக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிளோ ஆர் நட்ஸ் அண்ட் சீட்ஸோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு மாடர்ன் டே ஃபார்மிங்கில் 40 to 80% ஆஃப் த மெக்னீஷியம்ன்றது நம்ம சாயிலேருந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதனால் நமக்கு போராக தான் நமக்கு மெக்னீஷியம் நம்ம சாப்பிட்டாலுமே பிளான்ட் பேஸ்டு சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறப்போ நமக்கு போராக தான் அப்சார்ப்ஷன் இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஓகேங்களா, இதை வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் தான். பட் டெய்லி இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சிரமமான விஷயம் தான். இதுக்காக நீங்கள் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸஸ் கேலரியில் போயிடுவீங்க. எக்ஸஸ் கேலரியில் போனீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள் நம்ம டயட்டில் ஆட் பண்ண முடியுமான்றதும் சிரமமான ஒரு விஷயம் தான். இதை பார்த்திங்கன்னா நமக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சின்றது ஒரு ரெகுலர் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் சிரமம் தான். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 99% ஆஃப் த மெக்னீஷியம்ன்றது நம்ம போன்ஸ்லேயும் நம்ம செல்ஸ்லேயும் லாக் ஆகிடுதுன்றதுனால நம்ம ஒரு ரெகுலராக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மெக்னீஷியம் லெவல்ன்றது அங்கே நார்மலாக தான் தெரியும். ஏன்னா நம்ம பாடி பார்த்திங்கன்னா நமக்கு போன்ஸ்லேயும் அண்ட் நமக்கு செல்ஸில் இருக்க மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா டெய்லியும் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிடும். நமக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குன்றது அங்கே தெரியாது. நமக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போகிறப்போ மட்டும்தான் நமக்கு பிளட் ப்ரெஷரில் பிளட் டெஸ்ட்டில் நமக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குன்றதே தெரிய வரும். இப்போ இந்த மெக்னீஷியம் வந்து நம்ம நார்மல் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாதுன்றது தெரிஞ்சவொடனே நான் இப்போ சொல்ல போகிற உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் உங்கள் பாடியில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. புவரான ஸ்லீப் குவாலிட்டி அண்டு புவரான ரெக்கவரி அண்ட் டயர்னஸ், ஆங்ஸைட்டி, ஹை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹை பிளட் ப்ரெஷரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சினால் வரும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காமனாக இருக்க ஒரு சில விஷயமாக தான் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அடித்து சொல்லுங்கள், நீங்கள் 10 பேரை எடுத்துட்டாலும் எல்லாத்துக்குமே நமக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சின்றது இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மெக்னீஷியம் பற்றி அவேராக இல்லை. அந்த அவேர்னஸ் போகிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே நான் கொண்டு வந்தேன். இந்த மெக்னீஷியம் பற்றி நிறைய விஷயம் பண்ணுற இந்த மெக்னீஷியம் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ளிமெண்டேஷனாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்ற ஒன்று இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா பேர்லி அப்சார்ப்ஷனாக தான் ஆகும். நமக்கு சீப்பாகவும் கிடச்சிரும். ஆனால் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் மெக்னீஷியம் வந்து இதாக சப்ளிமெண்டேஷனாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பிஸ்கிளைசினேட், மெக்னீஷியம் சிட்ரேட், மெக்னீஷியம் த்ரியோனேட் அப்படின்ற 3 இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பெட்டரான அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் இருக்கும். அண்ட் ஆல்சோ மெக்னீஷியம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மெக்னீஷியம் சப்ளிமெண்டேஷன் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கால்சியமோ அது ஜிங்க் சப்ளிமெண்டேஷனோட இந்த மெக்னீஷியம்ன்றதை எடுக்காதீங்க. ஏன்னா இது 3மே பார்த்திங்கன்னா பாடியில் அப்சார்ப்ஷனுக்காக கம்ப்ளீட் பண்ணும். அதனால் நீங்கள் இந்த மெக்னீஷியம்ன்றதை பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட சேர்த்து எடுக்காதீங்க. இதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு எடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா அயோடின். இந்த அயோடின் பார்த்திங்கன்னா நமக்கு பாடியில் தைராய்டு கிளாண்டுக்கு ஃப்ளூவல் பண்ணி நமக்கு தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நமக்கு மெட்டபாலிசம் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடி
பாடியில் டெம்பரேச்சர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும், எனர்ஜி லெவல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த அயோடின்றது. இந்த அயோடின் டெஃபிஷியன்சினால் நமக்கு வர சிம்டம்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு பிரெயின் ஃபாக் ஆகிற பிரச்சனை, நம்ம டயர்டாக இருக்க பிரச்சனை, நம்ம சடனாக பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நமக்கு ஸ்வாலன் நெக் அதாவது முன்கழுத்து கடலை இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த அயோடின் டெஃபிஷியன்சினால் நமக்கு வர ஒரு பிரச்சனை தான். பட் தேங்க்ஃபுல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற டேபிள் சால்ட்டே பார்த்திங்கன்னா அயோடைஸ்டு சால்ட்டு தான். அதனால் அயோடின் சாப்பிட்றதுக்கு எதுவும் சிரமப்பட்டு நம்ம எதுவும் ஃபுட் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. பட்டு நிறைய பேர் என்னென்னா நமக்கு இந்த அயோடைஸ்டு சால்ட் இல்லாமல் அயோடைஸ்டு சால்ட்லாம் ரொம்ப கெடுதல் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த அயோடைஸ் சால்ட்டை வந்து மேண்டட்டரி ஆகணும்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் என்னென்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட் அந்த சால்ட் இந்த சால்ட்னா அயோடைஸ்டு இல்லாத சால்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் அயோடைஸ்டு சால்ட்டாகவே எடுத்துக்கோங்க. நமக்கு அயோடின்றது நம்ம பாடிக்கு டெய்லியும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அதனால் அயோடின் சால்ட்டை எடுத்துக்கோங்க. நேச்சுரல் சால்ட்டுன்ட்டு அயோடைஸ்டு இல்லாத சால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காதிங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா அயன். இந்த அயன் பார்த்திங்கன்னா நமக்கு பாடி ஃபுல்லாக நமக்கு ஆக்சிஜனை கண்டக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த அயன் டெஃபிஷியன்சினால் நமக்கு வர ஒரு சில பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெசியாக ஃபீல் ஆகிறது, நமக்கு பிரெயின் ஃபாக் ஆகிறது, நமக்கு மூச்சு வரதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அயன் டெஃபிஷியன்சினால் வரும். இது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு அப் டு 9 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். விமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 18 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன் விமன்ஸுக்கு மட்டும் அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது வரும். அதனால் உங்களுக்கு அங்கே நிறைய பிளட் லாஸ்ன்றது ஆகும். அதனால் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அங்கே நிறைய வேஸ்ட் போயிடும். அப்படின்றதுனால நீங்கள் வந்து 18 மில்லிகிராம் வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், அயன் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால பிளட் லாஸ் இருக்குன்றதுனால இது நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற பீப்புள்ன்றப்போ நீங்கள் இன்னுமே 20 to 50% வரைக்குமே அயன்றதை அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அயன்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் அயன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீம் அயன். இந்த ஹீம் அயன்றது பார்த்திங்கன்னா நமக்கு அனிமல் பேஸ்டு ஃபுட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கும். அதாவது நமக்கு சிக்கனு, ஆர்கன் மீட்டு, ரெட் மீட்டு, லிவர் இந்த மாதிரி ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹீம் அயன்றது அதிகமாக இருக்கும். இந்த ஹீம் அயன்றது பார்த்திங்கன்னா நம்ம பாடினால பெட்டராக அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக இருக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா நான் ஹீம் அயன். இந்த நான் ஹீம் அயன்றது பிளான்ட் பேஸ்டு ஃபுட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற விஷயம். இது பார்த்திங்கன்னா ஸ்பினாச்சு, நமக்கு மொரிங்கா லீவ்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துலேருந்து கிடைச்சாலும் பட் பாடினால இது கொஞ்சம் கம்பேரிட்டிவில் போராக தான் இது பாடியில் அப்சர்வ் ஆகும். அண்ட் விட்டமின் சின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்ட் பேஸ்டு அயன் ஃபுட் சோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா விட்டமின் சி அலாங் வித் அதோட எடுத்தோன்னா பெட்டரான அப்சார்ப்ஷன், அதாவது அப் டு 3% ஆஃப் த அயன் அப்சார்ப்ஷனை விட்டமின் சின்றதை இன்க்ரீஸ் பண்ணும் பிளான்ட் பேஸ்டு அயன் ஃபுட் சோர்ஸஸ்க்கு. இங்கேயே நான் பார்த்திங்கன்னா அயன் பற்றி ஒரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். நமக்கு அயன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா டேட் சாப்பிட்டாலே நமக்கு அயன் கிடச்சிரும் அப்படின்றது ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கீங்க. பட் உங்களை டெய்லி ரெக்கமெண்டேஷனாக அப்படி நீங்கள் ஒரு 14 கிராம் நீங்கள் 14 மில்லிகிராம் வரைக்கும் நீங்கள் அயன் எடுத்துக்கலான்றப்போ நீங்கள் அந்த 14 மில்லிகிராம் ரீச் பண்ணுறதுக்கு அப் டு 700 கிராம் ஆஃப் டேட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கணும். அது கிலோன்றது டெய்லி எடுத்துக்கிறன்றது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்றது ரொம்ப அதிகமாயிரும். அதனால் நமக்கு அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் அதுதான் அயன் சோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு நம்பிட்டு இருக்காதிங்க. அதுவும் ஒரு அயன் சோர்ஸ் தான். பட் அதை விட பெட்டரான இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீம் அயன்றது பாடியில் பெட்டராக அப்சர்வ் ஆகும். நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை நான் வெஜிடேரியன்னா நீங்கள் ஒரு முருங்கை இலை, ஸ்பினாச்சு இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ராஜ்மா இந்த மாதிரி ஃபுட்ஸோர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அயன் இதுக்காக. பட் அயன்றது நீங்கள் நான் ஹீம் அயனாக எடுக்கிறப்போ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புவரான அப்சார்ப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் அது கூட நீங்கள் விட்டமின் சியும் சேர்த்து எடுத்திங்கன்னா பெட்டரான அப்சார்ப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா ஜிங்க்கு. இந்த ஜிங்க் பார்த்திங்கன்னா நமக்கு பாடியில் பெட்டரான இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ண ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஹேர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சினால் நமக்கு வர பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா நமக்கு புவரான இம்யூனிட்டி, சப்ரஸ்டு டெஸ்டோஸ்டெரான் லெவல், உங்களுக்கு இர்ரெகுலரான PCOS பார்த்திங்கன்னா விமன்ஸுக்கு வர்றது, நம்ம அன்வான்ட் ஹேர் க்ரோத்து, நமக்கு ஹேர் ஃபாலு, புவரான இம்யூனிட்டி, புவரான ஸ்கின் ஹெல்த்து, இந்த மாதிரி இச்சி ஸ்கேல்ப் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சினால் வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஜிங்க்ன்றது ரிலையபிளாக நமக்கு ரெகுலர் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியுமான்றது கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு டவுட்டான விஷயம் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரெக்கமெண்டேஷனாக எவ்வளோ தேவைப்படும் பார்த்திங்கன்னா அப் டு 20 மில்லிகிராம் வரைக்குமே மென்ஸுக்கு தேவைப்படும். அப் டு 14 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு விமன்ஸுக்கு தேவைப்படும். நம்ம இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரெயினிஸ் அந்த மாதிரினா நமக்கு இன்னுமே ஒரு 20% அதிகமாக தான் தேவைப்படும். இந்த ஜிங்க் அதிகமாக இருக்க ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக சீ ஃபுட்டில் அதிகமாக இருக்குது. லாப்ஸ்டரு, கிராப்ஸு, ஆயிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஃபுட்லாம் இது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் மீட்டு, சிக்கன்,
நமக்கு ஆர்கன் மீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிவர் கிட்னி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க்ன்றது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பிளான்ட் பேஸ்டு சோர்ஸஸில் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இது அதிகமாக இருக்குது. பட் இங்கே ஜிங்க்கை நீங்கள் வந்து ஒரு சப்ளிமெண்டேஷனாக எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஜிங்க்குக்கு வந்து நீங்கள் ஜிங்க் ஆக்சைடு போவேன்னா ஜிங்க் வந்து பிஸ்கிளைசினேட், மோனோமித்தியோனைன் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும், நீங்கள் அது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிங்க்ன்றது நீங்கள் சப்ளிமெண்டேஷனாக எடுக்கிறப்போ அலாங் வித் நீங்கள் ஒரு அயன் இதோடையோ ஒரு மெக்னீஷியம் சப்ளிமெண்டேஷனோட இந்த ஜிங்க்ன்றதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது பாடியில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுக்காக கம்ப்ளீட் பண்ணும். அதனால் நீங்கள் இதுக்கு கேப் விட்டே எடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா காப்பர். இந்த காப்பர் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணும், நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஜாயின்ட் ஹெல்த்தில் ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ விஷயம் பண்ணுற இந்த காப்பர்ன்றது நம்ம டெய்லி ரெக்கமெண்டேஷனாக எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படல. 1 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு பாடியில் தேவைப்படுது டெய்லி ரெக்கமெண்டேஷனாக. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஒரு சில ஃபுட்லேருந்து எடுத்துக்கலாம். ஷெல் ஃபிஷ்ஷஸ்ஸு அண்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸு, லெக்யூம்ஸு, பொட்டேட்டோ, ரைஸு, இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்லேருந்தே எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஏதாவது ஃபுட்டை மிஸ் பண்ணி கீழே ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஈஸியான ஃபுட் சோர்ஸஸ்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியான ஃபுட் சோர்ஸஸில் ஒரு சில ஃபுட் சோர்ஸஸ்லாம் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருதுன்றதுனால நமக்கு இதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு போன் மினரலைசேஷன் அண்ட் நமக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு டெய்லி ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ தேவைப்படும் பார்த்திங்கன்னா அப் டு 700 மில்லிகிராம் வரைக்குமே தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா நமக்கு சிரமப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மினரல்ன்றது அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்கள் டெய்லி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பாஸ்பரஸ்ன்றது சார்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் இதுக்காக சிரமப்பட்டு எந்த ஃபுட்டு எடுக்கணுன்றதில்ல. நீங்கள் எக்கு, ஃபிஷ்ஷு, மீட் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ்ன்ற டெய்லி ரெக்கமெண்டேஷனை நீங்கள் ஈஸியாக மீட் பண்ணிடலாம். அதனால் நெக்ஸ்ட் மினரல் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா கால்சியம். இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா நமக்கு பாடியில் மசில் கன்ட்ராக்ஷன், போன் ஸ்ட்ரென்த்தனிங்கில் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மசில் நர்வ் சிக்னலிங்கில் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால்சியம்ன்றது பண்ணும். இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா நமக்கு 99% ஆஃப் த கால்சியம்ன்றது நமக்கு போன்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிரும். நமக்கு பாடியில் எப்போயாவது கால்சியம் லேக் ஆகுது அப்படின்னா நமக்கு பாடி பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் வந்து போன்ஸ்லேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிடும். இதனால் நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே நமக்கு பிளட் டெஸ்ட்டில் நார்மலாக தான் காட்டும். ஏன்னா நம்ம பாடி பார்த்திங்கன்னா போன்ஸில் இருக்க கால்சியமே எடுத்து யூஸ் பண்ணிடுதுன்றதுனால நமக்கு டெய்லி ரெக்கமெண்டேஷனாக நமக்கு கால்சியம் வந்து எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டு 1000 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனீஸ் நீங்கள் டீனேஜர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 1300 மில்லிகிராம் வரைக்குமே தேவைப்படும். இந்த கால்சியம்ன்றது எந்தெந்த ஃபுட்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ், முருங்கா லீவ்ஸில் அதிகமாக இருக்குது, முருங்கைக்காயில் அதிகமாக இல்லை, முருங்கா லீவ்ஸில் அதிகமாக இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போஸ் எதுவும் சப்ளிமெண்டேஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது கால்சியம் சிட்ரேட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போங்க. கால்சியம் கார்பனேட்னு ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளோட்டிங் அண்டு கான்ஸ்டிபேஷன் ஒரு சில பிரச்சனை கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகம். சீப்பாகவே கிடைக்குன்றதுனால நீங்கள் இதை எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து கால்சியம் சிட்ரேட் எடுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை மெக்னீஷியம் லெவலும் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இல்லாமலும் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாடியில் ஃபுல்லாக இந்த கால்சியம்ன்றதை பாடி யூட்டிலைஸ் பண்ண முடியும். விட்டமின் D3 அண்டு நமக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா பொட்டன்ட்டாக நம்ம பாடி பார்த்திங்கன்னா இந்த கால்சியம்ன்றதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா மேங்கனீஸ். இந்த மேங்கனீஸ்ன்றது பார்த்திங்கன்னா போன் ஃபார்மேஷனை ஹெல்ப் பண்ணும் அண்டு கார்டிலேஜ் அண்டு நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்த்லேயும் ஹெல்ப் பண்ணும். இது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸாக நமக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அப் டு 2.3 மில்லிகிராம் வரைக்கும் மென்ஸுக்கு தேவைப்படும். அப் டு 1.8 மில்லிகிராம் வரைக்கும் உமன்ஸுக்கு தேவைப்படும். இது எந்தெந்த ஃபுட்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு, ஸ்பினாச்சு, நட்ஸ் அண்ட் சீட்ஸு, லெக்யூம்ஸு அண்ட் டீயில் இது அதிகமாக இருக்குது. அதாவது டீலையுமே இது இருக்குது, இந்த மேங்கனீஸ்ன்றது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா செலினியம். இந்த செலினியம் பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்டோட க்ளோஸாக ஒர்க் பண்ணும். நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனுக்காக ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இது டெஃபிஷியன்சி இருக்கனால நமக்கு ஃபெட்டிகு, பிரெயின் ஃபாகு, தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வர சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் செலினியம் வந்து கரெக்டாக இன்டேக் எடுத்துக்கோங்க. இந்த செலினியம் எவ்வளோப்பா தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன் சொல்ல மாட்டேன். இது பார்த்திங்கன்னா அப் டு நமக்கு 55 மில்லிகிராம் வரைக்கும் மைக்ரோகிராம் வரைக்கும் தேவைப்படும். இது எந்தெந்த ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பிரேசில் நட்ஸ்னு ஒரு நட் இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 நட்ஸ் சாப்பிட்றதுலேயே பார்த்திங்கன்னா இந்த 55 மைக்ரோகிராம்ஸ்ன்றதை ஈஸியாக ரீச் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 3 eggs சாப்பிட்றதுனால இந்த செலினியம்ன்றது நமக்கு டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மீட்ஸு
தால்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்லேயும் இது கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம டெய்லி ரெக்கமெண்டேஷனுக்கு ஈஸியாக ப்ரோட்டீன் சோர்சஸ் அதிகமாக எடுத்தோம்னே கரெக்டாக இது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மைக்ரோ மினரல்ன்றது பார்த்திங்கன்னா குரோமியம். இந்த குரோமியம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்சுலின் சிக்னலிங்கில் சப்போர்ட் பண்ணும் அண்ட் மெட்டபாலிக் சப்போர்ட்டும் கொடுக்கும். இது டெய்லி ரெக்கமெண்டடாக எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா நமக்கு 35 மில்லிகிராம் வரைக்குமே மென்ஸுக்கு தேவைப்படும், அப் டு 25 மில்லிகிராம் வரைக்கும் விமன்ஸுக்கு தேவைப்படும். இந்த குரோமியம் அதிகமாக இருக்க ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்கோலி, பொட்டேட்டோஸ் அண்டு நமக்கு ஆரஞ்சஸ், லெக்யூம்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மைக்ரோ மினரல்ன்றது பார்த்திங்கன்னா மாலிப்னம், ஸ்பெல்லிங் கீழே போகிற பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில என்சைம்ஸ்க்கு இது எசென்ஷியலாக தேவைப்படும் அண்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்றது பற்றி நான் உங்களுக்கு விட்டமின்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், மேலே கொடுக்குறோம் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி ரெக்கமெண்டடாக எவ்வளோ தேவைப்படும் பார்த்திங்கன்னா அப் டு 45 மைக்ரோகிராம்ஸ் தேவைப்படும். இது எந்தெந்த ஃபுட்லாம் அதிகமாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா நமக்கு லெக்யூம்ஸு, கிரெயின்ஸு, ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாலிப்னம்ன்றது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மினரல்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு இது சல்ஃபரு. இந்த சல்ஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதுக்காக நம்ம எதுவும் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம ரெகுலராக நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டைன் அண்டு மித்தியோனைன்ற அமினோ ஆசிட்ஸ்லேயே இது இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்டு நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா நமக்கு அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அங்கேருந்தே இந்த சல்ஃபர்ன்றது கிடச்சோம். அதனால் இந்த சல்ஃபருக்கு எதுவும் ஃபுட் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. இந்த சல்ஃபர்ன்றது ஒரு விஷயம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறதுன்றது பார்த்திங்கன்னா ஃப்ளூரைடு. இந்த ஃப்ளூரைடுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு டீத்தை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நமக்கு கேவிட்டிக்கு மோர் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம டீத்தை வச்சுக்கோம். அண்டு நமக்கு டீத் பார்த்திங்கன்னா பல்லெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு டீமினரலைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூரைடுன்றது பண்ணும். பட் இதை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளூரைடுன்றது இருக்கும். அதனால் பெருசாக நமக்கு ஃப்ளூரைடு பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி கடைசியாக இந்த வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்டு லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகிருக்கு. ஏன்னு தெரில, நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணல, லைக்கும் பண்ணல. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி எனக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆக முடியும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ், விட்டமின்ஸு, மினரல்ஸ்னு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இவ்வளோ விஷயத்தையும் வச்சு உங்களுக்கு டெய்லி நீங்கள் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சா ப்ராக்டிக்கலி ஈஸியாக இருக்குமா, அப்படி ப்ராக்டிக்கலி ஈஸியாக இருந்தால் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்ற ஃபுல் ரிசர்ச் பண்ணலான்ட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்ஸாவது கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கேமரா ஆங்கிலும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர முடியல. நானும் வீடியோ எடுக்க லேட் ஆகிட்டே இருக்கே வந்துட்டு செல்ஃபி கேமராலே எடுத்திருக்கேன். இத்தனை நாள் அவன் பேக் கேமராலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தான். பட் இன்றைக்கி அவனை அவைலபிள் இல்லை. இந்த கண்டென்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ரெடி பண்ணி 1 வீக் பக்கமாக சும்மாவே தான் என் கையிலே இருக்குது. எதுவும் கிளைண்ட் பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு நானும் விட்டுறேன். சரி பரவாயில்ல, இன்றைக்கி செல்ஃபி கேமராலே எடுத்து கலர் கிரேடிங் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்கவே கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது வீடியோவே. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் கிரேடிங் போட்டு முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். பட் வீடியோவில் பேசின கண்டென்ட்லாம் குவாலிட்டியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்துனீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.